அனைவருக்கும் வணக்கம். இந்த மாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்கும், மேசராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி, நட்சத்திரம், ஜாதகம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது மேசம். மேச ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மேசராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டால் பல விதமான புதிய அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கலாம். இந்த ராசியருக்கு உடல் மற்றும் ஆற்றல்கள் இருக்கிறது, ஆனால் இது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகிறது. மேசராசிக்காரருக்கு பிடிவாத குணம் அதிகம். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் இருப்பாங்க. மற்றவர்கள் மேசராசியரை விரும்புவதற்கான சில காரணங்களும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவர்கள் மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்கள், குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே குழந்தை போல குணம் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் இவர்கள் சிறந்தவர்கள். மேசராசிக்காரர்கள் நகைச்சுவை தன்மையால் அனைவரையும் சுற்றி இருப்பவர்களையும் அனைத்து கவலைகளையும் மறந்து மகிழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நவகிரகங்களில் ராஜா சூரிய பகவான். கும்பராசிக்கு பயிற்சியாகும் சூரிய பகவான் அந்த ராசியில் பகைஸ்தானத்தில் அமர்கிறார். இதனால் சில ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குரு பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு 12ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு பயிற்சியாக இருந்திருப்பார். மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் பயிற்சி ஆகிறார். இதனால் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு காலமாக இருக்குது. நிதி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பிப்பீங்க. சமுதாயத்தில் புதிய உறவுகள், நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய வேலை தொடர்பான தொழில் சார்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வரும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடியதாக இருக்குது. உத்தியோகர்கள், சக ஊழியர்கள், மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவாங்க. வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் பண ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது. ஆனாலும் எதிர்பார்த்த செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். பிள்ளைகளுடைய வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உஷ்ணத்தின் காரணமாக வயிறு வலி ஏற்பட சாத்தியம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. சக பணியாளர்களுடன் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்காது. பொறுமையை கடைபிடிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் படவும் நேரிடலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நவகிரக நாயகனின் முதல்வனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. தூரதேச பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும். அதே நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்டாவது பண வரவு இருக்கக்கூடியதாகவும் சந்திரனின் நகர்வுகள் மிக சாதகமானதாக இருக்குது. வியாபாரம் விருத்தியடையும். செவ்வாய் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். புதன் 11ஆம் இடத்துல இருக்காரு. சுப காரியங்கள் நடக்கும். வெளியூர் பயணங்களால் உங்களுடைய பண வரவு ஏற்படலாம். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. மங்கள காரியங்களுக்கான செலவுகளை நீங்கள் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலம் பண இழப்புகளை அடைவீங்க.
கணவன் மனைவி உறவு மேம்படலாம். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. மன கவலையோடு இருந்த தம்பதிகளுக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடியதாகும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. இதனால் உங்களுடைய தொழிலில் மந்தநிலை ஏற்படலாம். நெருங்கிய நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் புதிய நண்பர்களின் எச்சரிக்கை தேவையாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக தலைமை ஏற்கும் பண்பு, புதுமை படைக்கும் புத்தான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீண்ட கால திட்டமிட்ட விஷயங்களை செய்வீங்க. பெண்கள் குடும்ப செலவுகளை கையில் உள்ள சேமிப்பை வைத்து சமாளித்து விடுவாங்க. தொழில்துறையில் வியாபாரிகள் எதிர்பார்த்த சிக்கல்களை சந்தித்து அவற்றை கடந்து வெற்றி பெறுவாங்க. உத்தியோகர்கள் பணியிடங்களில் தங்களுடைய பணிகளில் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அனைவரின் பாராட்டையும் அவர்களுடைய காரியங்களில் ஈடுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தங்கள் சந்தோஷ தருணங்களை குடும்பத்தாரோடு மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் குதூகூலம் நிலவும். வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கோலாகலமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கேளிக்கையில் மகிழ்ச்சியான உச்சிக்கு செல்லக்கூடியதாகவும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம். சிலருக்கு பெரிய இடத்துக்கு பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க. அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறக்கூடியதாகவும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் மிகுந்த அக்கறையுடன் படித்தல் அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சிலர் பழைய கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சி கடலில் மிதப்பாங்க. உடல் ஆரோக்கியம் சீர்படும். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது இருக்க பிறருடன் பேசுவதை நீங்கள் காட்டுவதும் நல்லிணக்கத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் நல்லது. அமைதியை கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களுடைய சந்தோஷங்களுக்கு கை கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். துயரமிக்க பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குடும்ப சூழலில் சில சிரமங்கள் ஏற்படும். சிலருக்கு உடன் பிறந்தவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக வாய் தகராறு ஏற்படலாம். சமையல் அறையில் பெண்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது நல்லது. அவசியம் நீங்கள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்காத பிள்ளைகளின் செயல்களால் மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.